திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். முருகாசரணம். இன்று குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 30ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை. சூரியோதயம் காலை 6:48, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய பயணத்திற்கான சூலம் தெற்கு. பயணம் செய்யும்போது எடுத்து செல்ல வேண்டிய பரிகார பொருள் தைலம். இன்றைய நாள் மேல்நோக்க நாள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நட்சத்திரம் திருவோணம் காலை 7:15 வரை, பின் அவிட்டம். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் காலை 7:15 வரை, பின் திருவாதிரை. யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வியாதிவாதம் மாலை 6:33 வரை. வளர்பிறை திதி பிரதமை, கரணம் பவம். இன்றைய சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 வரை, மணியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம், மறைமுகமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை சமாளிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல தைரியமாக செயல்பட்டு எந்த எதிர்ப்புகளையும் வென்று உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழிலையோ உங்கள் டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணுவீங்க. அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்தால் போகாது. முயற்சிகளும் உழைப்புகளையும் கூட சேர்க்கும்போது அது கை நழுவி பாலில் விழுந்த கனியாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஒப்பந்தங்கள், கூட்டு தொழிலாம் உங்களுக்கு லாபம் தரும். திட்டங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி, நினைத்ததை விட ஈஸியாக வெற்றி அடையும். முயற்சிகளையும் திறமைகளையும் காமிப்பதற்கு உங்களுக்கு சுற்றி இருந்தவங்க பண்ணிகிட்டு இருந்தது தடைகள்லாம் விலகி அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். அரசு காரியங்கள்லாம் வெற்றி பெறும். அதனால் அரசு காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுருங்க. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் பேச்சுக்கு அனைவரும் அடங்கி நடப்பாங்கிறதுக்கான சொன்னதை கேட்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே டக்குன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வேணும் நமக்கு குடும்பத்தில் உச்சபட்ச மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் விரயம் தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், பாகிஸ்தான் அதிபதி புதன். நார்மலாக நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த செல்வாக்கும் அதிகாரமும் கொஞ்சம் மமதையை கொடுத்துரும். அதனால் இன்றைக்கி தேவையில்லாத தரம் தாழ்ந்த பேச்சுகளை குறைச்சிருங்க. பெரியவர்கள்ட்டையும் உயரதிகாரிகள்ட்டையும் மரியாதையாக பணிவாக நடந்தீங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல எல்லா வேலைகளும் சுழுவாக முடியும். குடும்பத்தில் கூட அதிகாரப்போக்கு தவிர்ப்பது நல்லது. அதிகாரம் பண்ணாமல் அன்பால் எல்லோரையும் அரவணைக்கும் போது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எல்லா காரியங்களும் அங்கே நடக்கும். முயற்சிகள், திட்டங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தினோட விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. ஆனால் அதை சொல்லி காமிக்காதீங்க. பேச்சில் பிரச்சனைங்கிறது இதுதான். நீங்கள் செய்வீங்க, அதை செஞ்சு சொல்லி காமிப்பீங்க. அதனால் அது பிரச்சனையாகும். அரசு காரியங்களில், திட்டங்களில் வெற்றி ஏற்படும். பெரியோர்களை மதித்தால் அவர்களுக்கு ஆசை கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வென்று லாபத்தை அடையும் நாள். நீங்கள் சேமிப்பு அதிகரிக்க செலவுகளை குறைச்சிக்குவாங்க. ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும். இனிமையான நாள். மிதுனராசி அன்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை மறைமுகமாக கொடுத்துட்ருந்தாங்க, எதிரிகள் இருந்தாங்கன்னா அதை இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக அடையாளம் பண்ணிங்க. நண்பர்களா, தாய் வழி உறவினர்களா, சகோதரர்களா, வேலை அதிகாரிகளா, யாருன்னு தெரியாத அந்த எதிரிகளை இன்றைக்கி அடையாளம் காண்பிப்பீங்க. கண்டுபிடிச்சி அந்த அவருடைய தடைகளை தகர்த்து உங்கள் திட்டங்களை வெற்றி பெற செய்வீங்க. முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் சில தடைகள் உண்டு. அதனால் புதிய முயற்சி, புதிய வேலையெல்லாம் வேண்டாம். என்ன வேலை பார்த்துருந்தீங்களோ ரெகுலராக அதை மட்டும் பாருங்கள். புதிய முயற்சி, புதிய வேலைகளையெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒத்தி போடுங்க. குடும்பத்தில்
கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவரிடமும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகும். அமைதியாக எல்லோரையும் அன்போடு ஆதரித்து போங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவை அன்பும் அமைதியும். கடகராசி அன்பர்களே, ஐடி துறையினாலும் சரி, பேங்கில் வேலை பார்க்குறவங்களாலும் சரி, இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, லோன் ஆஃபீஸரு, கமர்ஷியல் ஆஃபீஸர், இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி டார்கெட்டே ஒரு டார்கெட் ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல டார்கெட் அடையிறதுக்கு எதிர்பாராத அலைச்சலும் செலவும் ஏற்படும். ஆனால் அதை சமாளித்து தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்து டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அந்த அலைச்சல், செலவு, கஷ்டம் மட்டும் இருக்கும். அது நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத் தலைவரை மதித்து அவர் பேச்சுக்கு கேட்டு நடந்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குங்க. முயற்சிகளில் தடைகளும் அலைச்சலும் தரும் என்பதால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் நினச்ச காரியங்களை நடத்தணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவே பின்னால் உங்களுக்கு எதிராகவும் அமையும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் நினச்ச காரியங்களை தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் தைரியமாக செஞ்சு, நிறைய பேர் செல்வாக்கு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நினச்ச காரியங்களை நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் அதில் ஹைலைட்டு. அதுவும் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி, அதுவும் அதுக்கு வாழ்க்கை துணை அதை யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுவாங்க. அவங்கள ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திறமைகள் இருக்குது, அதை பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, தனவரமும் லாபமும் அபரிதமாக இருக்குங்க. என்ன யூஸ் பண்ணிடலாம்ல. செல்வாக்கும் லாபமும் உண்டாகும் நாள். கன்னிராசி அன்பர்களே, தொழிற்ஸ்தானங்களை, வேலை செய்கிற இடங்களை, உங்களுடைய முயற்சிகளை, திட்டங்களை எதிர்பாராத விதத்திலிருந்து எதிர்ப்பு அல்லது மறைமுக எதிர்ப்புகளால் தடைகள் உருவாகும். அதை நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒத்தி போடுங்க, அதுவே தானாக சரியாயிடும். குழந்தைகள் விருப்பத்துங்களை நிறைவேற்றுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகள் பாசனம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. இருக்க வேண்டிய நாளுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். உங்களுடைய ஆளுமை, அதிகாரம், ஈகோ எல்லாத்தையும் கடைஞ்சி குழந்தைகளாக, அதாவது உங்கள் அதிகார பதவி, அதிகாரத்தினுடைய நடவடிக்கையிலிருந்து இறங்கிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸரனோ அல்லது ஒரு உயரதிகாரினோ நினைக்காம நீங்களும் குடும்பத்தில் ஒரு சாதாரண ஆள் நினச்சி அவங்களோட பழகினீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோடு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொறுமையாக இருந்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி. துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். அப்படி என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக கட் அண்ட் ரைட்டாக சமயோசிதமாக பேசி நண்பர்கள், குழந்தைகள், குடும்ப அங்கத்தினர்கள்னு சொல்லி அனைவரையும் உங்கள் பேச்செல்லாம் ஈர்த்துருவீங்க. அவங்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும்போது உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அரசு திட்டங்கள் வெற்றியும் லாபத்தையும் தருங்க. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுங்க. செல்வாக்கான நண்பர்கள் சவகாசம் அலைச்சலும் விரயத்தையும் தரும். செல்வாக்கான நண்பர்கள்னால் இந்த சில வெட்டி வந்தால் இருப்பாங்க. அவனுக்காக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து கடைசியில் அன்றைக்கி நாள் முடிஞ்சுட்டு அதனால் என்ன பிரயோஜனம்னு பார்த்திங்கன்னா ஒரு 0 தான் இருக்கும். அதனால் செல்வாக்கான நண்பர்கள்னு பேர் இருக்குமே தவிர அவங்க அதனால் நமக்கு அவங்க செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, வெட்டி பந்தாவோ இல்லையோ, அவங்களால நமக்கு ஒரு யூஸும் இல்லை. இன்றைக்கி அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒப்பந்தம் விரயமும் அலைச்சலும் தந்தாலும் அது இன்றைக்கி முடிவில் ஒரு நல்ல லாபத்தை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு மறைமுக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் அதிகமான சூழல் உருவாகுங்க. அதனால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகள்லாம் ஒன்றும் வேண்டாம். ரெகுலராக என்ன வேலை பார்ப்பீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள்.
தாய் வழி ஆதரவு, பெற்றோர்களின் ஆசைகள் உங்களுக்கு ஆறுதலை தருங்க. சகோதரர்கள் கூட கருத்து வேறுபாடு வரும், அனுசரித்து போங்க. நண்பர்களால் பிரச்சனை வந்து விலகும். ஆஃபீஸுக்கு முடிஞ்சால் லீவு போட்டுட்டு குடும்பத்தோடு ஜாலியாக இருங்க, அது மகிழ்ச்சியை கொடுக்கும். லீவு கிடைக்கலையா, அன்பே சிவன் சொல்லுவாங்க, சிவான அமைதியாக இருங்க என்று அமைதியாக கடந்து போக வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நிறைவேற்ற கடும் முயற்சிகள், செலவு, அலைச்சல், நண்பர்கள்ட்ட உதவி கேட்டல் அப்படின்னு எல்லா யுக்திகளையும் பயன்படுத்தி எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவீங்க. இதுக்கு போய் இவ்வளோ மெனக்கட்டுறீங்கன்னு கேட்டால் அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல போகிறீங்க. வாழ்க்கை துணை நண்பர்களை அனுசரித்து போங்க. குடும்பத்தில் அனைவரும் அந்யோன்யமாக அன்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க. செல்வாக்கு பயன்படுத்தினீங்கன்னா சட்ட சிக்கல் வருங்கிறதுனால கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து போகும். வாகன, வீடு பராமரிப்பு செலவுகள் கூடுங்க. அந்த பராமரிப்பை, அந்த டேமேஜை உங்களால் ஒரு 2 நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஒத்தி போடுங்க. அதுக்கப்புறம் அதே வேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ செலவு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தவறான ஒரு பணியாள்கிட்ட போய் அந்த பராமரிப்பு செலவு கூடுற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்சுன்னா 2 நாள் ஒத்தி போடுங்க. எல்லா அத்தியாவசியம் பண்ணிக்கோங்க. திட்டங்கள் அனைத்தும் தடைக்கு பின்னால் வெற்றி பெறும். வாழ்க்கை துணை நண்பர்கள் ஆதரவு தருவாங்க. ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தை தரும். கணவன் பிரச்சனை செய்தாலும் மனைவி அட்ஜஸ்ட் செய்து போகலாம். தம்பதி ஒற்றுமை ஓங்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் உயரதிகாரிகள் சப்போர்ட்டில் வெற்றிகரமாக அதை செஞ்சு முடிப்பீங்க. தொழில்ஸ்தானத்தில் உங்கள் முயற்சிகள், பயணங்கள்லாம் வெற்றி தருங்க. தொழிலில் முன்னேற்றம். கும்பராசி அன்பர்களே, தொழில்ஸ்தானத்தில் உங்கள் தெளிவான முயற்சிகள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண உதவும். அதனால் தெளிவான முயற்சி அப்படின்னா பக்காவாக பிளான் போடுறது. இன்றைக்கி இந்த கஸ்டமரை போய் பார்த்தோம்னா அவர் மீட்டிங்கில் இருப்பார். அப்போ அவரோட ப்ரப்போசல் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அல்லது கொலிக்கோட ப்ரப்போசல் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு அந்த தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணுறீங்களா, அதுதான் சூப்பராக பண்ணுவீங்க இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி கிடைக்குங்கிறதுனால அதை செய்யுங்க, நல்லாயிருக்கும். அரசு ஒப்பந்தங்கள்லாம் லாபம் தரும். நீண்ட நாள் பிரச்சனை, அதுவும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனை தீர்வுக்கு வரும். நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதும் நண்பர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுறதையும் தவறுங்க. அது பிரச்சனைகளை குறைக்க உதவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சில் செல்வாக்கு உயரும் நாள். தீர்க்கமான, தைரியமான, தெளிவான பேச்சுக்கள் அனைவரையும் உங்கள் பால் இருக்கும். உறவினர்கள் பிரச்சனை தந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக கடந்து போங்க. ஏன்னா ரணப்பட்டு உங்கள் மனம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு கேட்டால் இல்லை. காயப்பட்டு நம்ம புதுசாக காயப்படுறதுக்கு அங்கே இடம் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி தான் சொல்லணும். அதனால் உறவினர்களை மறந்து, அதாவது உங்களுக்கு பிரச்சனை தரும் உறவினர்களை மறந்து வாழ்ந்தால் உங்கள் பேச்சில் ஒரு கர்வம், செல்வாக்கு கூடும். குழந்தைகளின் செயல்திறன் மேம்பட அவர்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. நண்பர்கள் உறவினரால் ஏற்படுத்தின காயத்துக்கு மருந்தாக இருப்பாங்க. அப்புறம் என்னங்க, யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் இனிமையான நாள். இந்த நாள் இனிமையாக அமைய, எல்லா நாளும் இனிமையாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை தவறாமல் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். மங்களம் உண்டாகட்டும். முருகா சரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.